வாட்ஸ்அப் யூடியூப் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட புதிய லான்ச்சு மீட்டியார். இதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புதுசாக ராயல் என்ஃபீல்டு ஒரு பைக் எடுக்கிறீங்கன்னா இது ஒரு கன்சிடரேஷனில் வச்சுக்கோங்க. இந்த வண்டியோட லான்ச் டேட் கரெக்டாக தெரில. இந்த வண்டியோட நேம் பார்த்தீங்கன்னா மீட்டியார்னு ஒரு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தண்டர்பேர்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த வண்டியை இறக்க போகிறாங்க. அண்ட் இது ஒரு க்ரூசர் டைப் மாடல். ஸோ இதோட ஸ்ட்ரீட் வெர்ஷன் மாடல் சின்னதாக ஹேண்டில் ஒரு ஷார்ட் ஹேண்டில் போட்டு வரும். அதே மாதிரி க்ரூசர் டைப்லேயும் வரும் இந்த வண்டி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க: ஃபயர் பால், ஸ்டெல்லார் அண்ட் ஒரு க்ரூசர் டைப்பு. க்ரூசர் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் விண்டு ஷீல்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் பெயிண்ட் ஸ்கீம்ஸும் அந்த க்ரோம் எலிமெண்ட்ஸ் தான் 3 வேரியண்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக வருது. அண்ட் அந்த க்ரூசர் டைப் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு விண்டு ஷீல்டு வண்டி வரும்போதே அது கூடவே வந்துடும். ஃபுல் க்ரூசர் டைப்பாக இருக்கனால இந்த வண்டி யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷார்ட்டர் ரைடர்ஸுக்கெல்லாம் இது வண்டி ரொம்ப ஒரு, ஏன்னா நம்ம தண்டர்பேர்டில் இருந்த ஹைட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் கொடுக்கும் ஷார்ட்டர் ரைட்ஸுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்செப்டரோட சேம் லுக்கில் தான் இருக்குது. ஏன்னா இன்டர்செப்டரே உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான இன்ஜின் ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் 650cc ராயல் என்ஃபீல்டு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ஏன்னா அதர் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு நியர்லி ஒரு எபோ 5.5 lakhs தான் 650 அவைலபிள் நம்ம மார்க்கெட்டில். ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2 to 3 வந்துடுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு சேம் தான் அலாய் வீல் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. 3 வேரியண்ட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் எலமெண்ட்ஸ் பெயிண்ட் ஸ்கீம் மட்டும் தான் மாறுது. அண்ட் க்ரூசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டு ஷீல்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட ஹெட்லைட் வந்து சேம் ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட அலாய் வீல்ஸும் டியூப்லெஸ் டயர் நான் ஏற்கனவே சொன்னேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட டேங்க் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 18 to 20 liters கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா அது க்ரூசர் டைப் வெஹிக்கிளாக இருக்கிறனாலையும், அதே மாதிரி இந்த வண்டி தண்டர்பேர்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டேங்க் ரேஞ்ச் கண்டிப்பாக கொடுப்பாங்க. தென் இதோட மீட்டர் கன்சோல் சொல்லி ஆகணும், ஒரு ரவுண்ட் டைப் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. 2 ரவுண்டு, ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் டயாக இருக்கும், ஒன்று ஒரு ஸ்மாலர் டயாவில் கொடுத்துருக்காங்க. ஹியூஜ் டயாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், தென் ஃபியூல் கேஜ், சர்வீஸ் ரிமைண்டர், இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. மோர் இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருக்காங்க. பட் ஒரு எல்இடி ஹெட்லைட்டுக்கு அவங்க மாறி இருந்தாங்கன்னா இன்னுமே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருக்கலாம். தென் வண்டி வரும்போது பார்ப்போம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபுல்லாக சொன்ன ஸ்பெக்கு. அண்ட் இதோட வண்டியோட இன்ஜின் பவரை பார்க்கலாம். பவர் பார்த்தீங்கன்னா 20.2 bhp கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூட்டன் மீட்டர் பார்த்தீங்கன்னா 27 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. அண்ட் மோர் ஓவர் இது ஒரு நல்ல ஒரு ஸ்பெக்காக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கண்டிப்பாக எக்ஸோரூம் ப்ரைஸ் 1.7 ஒரு 2 lakhs வரும். ஸோ ஹோல் வேரியன்ட் ஒரு 2.10 lakhs வரும். ஏன்னா நார்மலாக இப்போ ஒரு அலாய் டயர் போட்ட ஒரு ராயல் என்ஃபீல்டு 350 ஒரு கலர் பார்த்தீங்கன்னாலே நமக்கு ஒரு 2.15 அரௌண்ட் வருது. கன்னியாகுமரி ப்ரைஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வண்டியை. ஓவர் பார்த்தீங்கன்னா இது பிராண்ட் நியூ இன்ஜின். நான் சொன்ன மாதிரி தான் இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அதோட லுக் வைஸ் பார்க்கும்போது நம்மளோட இன்டர்செப்டரோட மினி வெர்ஷன் மாதிரி தான் வருது. ஸோ அந்த மாதிரி வரும் பட்சத்தில் இதுக்கு சுத்தமாக வைப்ரேஷன் பெரிய லெவல் இருக்கவே இருக்காது. ஸோ அதே மாதிரி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு நெகட்டிவ் இருந்துச்சு, இன்ஸ்டன்ட் பிக்கப் இல்லை அந்த மாதிரி. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 650 ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கப் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ சேம் தான் இதில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பேப்பர் ஒர்க்ஸ் தான். பட் இந்த பேப்பர் ஒர்க் நம்ம ஆண்ட்ராய்டு இறங்கும் போது தான் கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ இதோட எக்ஸாஸ் சவுண்ட் அண்ட் இதோட ஒரு வாக் அரவுண்ட் எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் நிறைய வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பைக்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க ரிவ்யூ பண்ணலையா இல்லையான்னு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸ் எங்கள் ஏரியாவில் அவைலபிளே கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே கஸ்டமர் வெஹிக்கிள் தான். ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட வாங்கும்போது என்ன ஸ்பீட் டெஸ்ட் மைலேஜ் டெஸ்ட் பெரிய லெவலில் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஷார்ட் டைம் இன்டர்வியூ அவங்கள்ட்டேருந்தே வாங்க முடியும். அதனால் மன்னிச்சுக்கோங்க. நான் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவு அந்த கிரேசியா ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க கிரேசியாவோட ரிவ்யூ போடுங்கன்னு. நான் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கேன். ஸோ அவர் வண்டி சின்ன ஒர்க் இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு தரம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோரோவர் நம்ம சேனலில் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் பெரிய லெவல் வீடியோ போடுறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்னால் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி பெரிய லெவல் எடிட்டிங் எல்லாம் இல்லை. நம்ம எது எடுக்கிறோமோ அப்படியே போட்டுட்ருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு லிமிட்டட் டைமில் எனக்கு லாஸ்ட் 2 months எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள். ஸோ தேங்க்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அண்டில் பை பை.